Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome back to Triple On Tarot in Tamil. So இன்னைக்கு நாம பார்க்க போறது no contact situation, ரைட்டுங்களா? So உங்க person feelings about you எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். So pile one this blue color. No, இது வந்து amethyst violet, okay? And this is white color crystal and this is green, right? இதோ கிறிஸ்டல்ஸ் தான். இது வந்து ராவா உள்ளது, அந்த மாதிரி ஒரு ஷேப்பா அது கொண்டு வரதுக்கு முன்னால உள்ள ஸ்டேஜ். ஓகே, ரா ஸ்டோன்ஸ், ஓகேங்களா? ஸோ திஸ் வயலட் கலர் அண்ட் இது வந்து என்னது ஒயிட்டு கிரீன். ஸோ பைல் ஒன் யாரெல்லாம் இந்த அமெத்திஸ்ட் இது சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜ் என்ன பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see உங்க பர்சன் கரண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்ப்போம். Please spirit, what about the feelings of pile one person towards pile one? Please spirit. One second, let's see what about their feelings towards you. Please spirit, what about pile one person feeling towards pile one? பார்க்கலாம். Temperance, 9 of cups, 6 of swords, 8 of pentacles. ஸோ அவங்களுடைய விருப்பம் நிறைவேற வரைக்கும் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா, எல்லா பிரச்சனையும் வந்து கொஞ்சம் மேபி மாற்றி யோசிக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு சேஃபான டைரக்ஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளாரிட்டி போடுவோம், ஓகேவா? அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் இதுக்கு எஃபோர்ட் போடுற மாதிரியும் தெரியுது. லெட்ஸ் see. ஸோ பைல் ஒன் அவங்களுடைய விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஓகே? அண்ட் what is this? Temperance, please spirit. 8 of cups, 4 of cups, 4 of swords. சில பேர் விஷயத்தை பார்த்தோம்னா ஒருவேளை நீங்க மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு யோசிக்கலாம். சில பேருக்கு நீங்க மூவ் ஆன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்களால எதுவும் செய்ய முடியல இப்போதைக்கு. ஓகே, நீங்களா வந்து மாறி வரட்டும் அப்படின்னு பொறுமையா இருக்கிற மாதிரியும் தெரியுது, ஓகேவா? ஸோ பாஸ்ட் நினைச்சு அவங்க வந்து இன்னும் ஒரு வருத்தத்துல இருக்காங்க. ஸோ the energy may be reversed, okay? இது நீங்களாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே, சில பேர் எப்படி நான் பார்க்குறேன்னா, நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போயிட்டாலும் உங்களால் வந்து சில பேர் நீங்கள் அந்த ரிலேஷன்ல இருந்து மூவ் ஆன் பண்ணியிருந்தாலுமே உங்களால் வந்து அதுலேருந்து முழுசாக வெளியே வர முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை போயிட்டு இருக்கலாம், ரைட்? பட் அவங்க வந்து பொறுமையாக இருக்கிறாங்க. சிச்சுவேஷன் வந்து எப்படியும் பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்குது. வெளியே சொல்லாம இருக்கலாம், ரைட்? அவங்களுக்கு வந்து அவங்க மேல ரொம்பவே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ரொம்பவே வந்து அட்ராக்ஷன் இருக்கு. மோரோவர் பிசிக்கல் அட்ராக்ஷன் கூட இருக்குதுன்னு சொல்லலாம், ரைட்? ஃபினான்ஷியல் சப்போர்ட் கூட அவங்களுக்கு தேவைப்படலாம். எல்லாரும் சம்வாட் நீங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகே?
Strength, Chariot, Two of Pentacles. I feel இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கு அவங்க வந்து அதிகமாவே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான மனநிலை, இது சரி ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. ஓகே, ஸோ pile 1. ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஸ்டெப் எடுக்க முடியுமோ எடுக்கலாம். ஆனாலும் ஒரு பயம் அவங்கள வந்து கட்டி போட்டு இருக்கு. ஸோ என்ன ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்றத யோசிக்கிறாங்க. சில பேர் வந்து மேபி உங்களை வந்து அப்ரோச் பண்ணிட்டும் இருக்கலாம். சில பேருக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சா கூட மேபி அவங்க உங்களை பண்ண விடாம ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம் வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு. ஓகேவா? அண்ட் மேபி உங்களை பத்தி அவங்க டாரோ ரீடிங் கூட எடுத்துட்டு இருக்கலாம். அவங்க ஒரு விதத்துல அவங்களுக்கு இது ரொம்ப சேலஞ்சபிளா இருக்கு. ஓகே, யாரோ ஒருத்தர் இதுல வந்து அவங்களே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து விடுறதுக்கு விரும்பல. சரியா? ஸோ இது ரொம்ப சேலஞ்சபிளா இருக்கு. பட் அதை அவங்க வெளிக்காட்டிக்காம இருக்கலாம். இஸ் மோர் அட்ராக்டட் டு யூ அப்படின்றத நான் பார்க்க முடியுது. சமோட உங்களுக்கு சில பேருக்கு இது பொருந்தலாம். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதோ அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஓகே, ஸோ pile 1. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸா எடுத்துட்டு போகணும்னு போராடுற மாதிரியும் தெரியுது. அட் த சேம் டைம் இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு ஜக்லிங்கும் இருக்கு அவங்களுக்கு. என்ன பண்ணலாம், இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு, இல்லை இதை நோக்கி வரலாமா, இது ஸ்டெப் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு ஜக்லிங்கும் வந்து ஒரு விதமான மன தடுமாற்றமும் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ pile 1 மேபி நிறைய பேருக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, உங்களுடைய பர்சன் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க? ஓகேவா? ட்ரஸ்ட், ஏதாவது நம்பிக்கை இல்லாம இருக்குதா, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க நம்ம பார்த்தோம் அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் இன்னொருத்தவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கோ அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் கூட போயிட்டு இருக்கலாம். ஸோ நீங்க தாராளமா நம்புங்க, சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இம்ப்ரூவிங் ஹெல்த், ஸோ மென்டல் ஹெல்த் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து தேவைப்படுற விஷயம் இதுதான், நம்பிக்கை, விட்டு கொடுத்து போறது, அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த். ஸோ ஒரு சின்ன விஷயம்னாலும் அது வேற மாதிரி ஒரு கவலைப்படுறது, அப்புறம் அது ப்ராப்ளம் ஆகுறது, சேலஞ்சபிள் ஆகிறது, இதெல்லாம் இல்லாம ஒரு மென்டல் ஹெல்த் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு மென்டாலிட்டியை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? எந்த அளவு பொருந்ததுன்னு எனக்கு தெரியல. பொருந்தலைன்னா ஐ கேன் சூஸ் சம் அதர் pile. ஓகேங்களா? ஸோ எனிதிங் எல்ஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட், வேற ஏதாவது அவங்களுக்கு சொல்றாங்களா பார்ப்போம். Sacred union, honor and treasure your relationship for it is truly sacred. Okay, so உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு மரியாதையை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏஞ்சல்ஸ். ரைட்? ஸோ இது எங்கேயோ லேக் ஆகுது. ரைட்? அது வந்து அந்த சரி பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே இங்க பார்த்தோம்
அன்பேலன்ஸ்டாக போயிட்டு இருக்கு. அது வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றது. ஓகே, ஒன் மோர் திங், ஒன் செகண்ட். இதுலேருந்து நம்ம பார்த்துடலாம். வாட் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப்? காடே வர மாட்டேங்குது. ஒன் செகண்ட். டேட், மீட்டிங் someone new, dating, get back out there, plan, set a date. ஸோ நீங்கள் சில பேர் வந்து மூவ் ஆன் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் யாரையாவது புதுசாக கூட வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிசீவிங் வாட் யூ நீட், ப்ராக்ரஸ் அண்ட் அரைவிங், மூவிங் ஆன், க்ளோஷர் இஷ்யூஸ். என்னங்க இதுவே ஸ்ட்ராங்காக வருது. மேபி பைல் 1 சில பேர் வந்து ஸ்ட்ராங்காகவே வந்து மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம். டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ், மூவிங் ஆன், ஹாப்பிலி சிங்கிள், லிவிங் இன் த மூமெண்ட், ஹேவிங் ஃபன். ரிப்பீட்டடாக எனக்கு அதுதான் கிடைக்குது. ஓகே, ஆக்சுவலி உங்கள் பர்சனுக்கு வந்து மூவ் ஆன் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயமா தெரியுது பார்க்கும்போது. அதில் ஒரு குழப்பம் அவங்களுக்கு இருக்குது. ஒருத்தர் வந்து மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்னொருத்தருக்கு வந்து அது வந்து முடியாத ஒரு விஷயமா தெரியுது. ஓகே, ஸோ பார்த்துட்ருக்க நீங்கள் மூவ் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூவ் ஆன் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஓகே, இல்லை பார்த்துட்ருக்க உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருந்ததுன்னா அவங்க மூவ் ஆன் ஆகிட்டுருக்காங்க, அப்படியே இது இருக்குது. சரியா? பட் அவங்க நீங்கள் மூவ் ஆன் ஆகிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது நீங்கள் யாரை பார்த்துட்டு இருக்கீங்க? மேபி டிவைன் ஃபெமினன் ஆர் டிவைன் மாஸ்குலின், யார் வேணாலும் இருக்கலாம். கொஞ்சம் பைல் 1 ஒரு உங்கள் சிச்சுவேஷனை ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகே, சேலஞ்சபிள் சிச்சுவேஷனாக இருக்குது. சாரி. ஸோ லெட்ஸ் see. Okay, thank you for watching pile 1. I'll meet you in my next video. Take care, bye bye. Hi pile 2. யாரெல்லாம் இந்த ஒயிட் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்னன்னு பார்க்கலாம். அதோட இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸோட மெசேஜ் என்ன அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் see. நிறைய கார்ட்ஸ் உங்களுக்கு வந்து விழுது, நிறையா மெசேஜ் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, please spirit, what about the feelings of pile 2 person about pile 2? Okay, Hermit, Knight of Cups, King of Cups, King of Swords, pile 2. டவர் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சிச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கலாம். கேரிங் இருக்குது அவங்கள்ட்ட, இன்னுமே உங்கள் மேலே ஒரு கேரிங் அவங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு நல்லாவே வந்து கைடன்ஸ் கூட கொடுப்பாங்க, கைட் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அட் த சேம் டைம் அவங்க சொல்கிறது தான் எப்போவுமே, அது மீறி எதுவும் இருக்க முடியாது.
ஓகே. நைட் ஆஃப் கப்ஸ் அன்பும் இருக்கு, கேரிங்கும் இருக்கு. அட் த சேம் டைம் நான் சொல்றது தான் அப்படின்றது மட்டும் எப்பவுமே தெளிவாக இருப்பாங்க. ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. நைட் ஆஃப் கப்ஸ், ஸோ தே மே வாண்ட் டு ஆஃபர் லவ், சரிங்களா? ஸோ லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் என்ன தடுக்குது அவங்கள தெரியல. அவங்க ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ இந்த 3 கார்டெலாம் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, பட் லவ் ஆஃபருங்கும் போது கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி இருக்கு அவங்களுடைய பிஹேவியர். ஸோ லெட்ஸ் see. சில பேருக்கு இந்த பர்சன் வந்து ஆல்ரெடி கமிட்டடாக இருக்கலாம். 5-2 சில பேருக்கு. ஓகே, பார்க்கலாம் நம்ம கிளாரிட்டி வச்சு. So what about this hermit, please spirit? What about this hermit? Page of cups, 5 of wands, king of wands, again king. No, ஒரு king தான் வரல. king of pentacles வரல. மேபி மணி விஷயத்துல அவங்க அந்த அளவுக்கு வெல்த்தா இல்லாம இருக்கலாம். இன்னும் கிளாரிட்டி போட்டால் தான் தெரியும். ஸோ லவ் ஆஃபர் பண்ணுறதுலையோ இல்லை ஏதாவது தவறு நடந்திருந்தால் மன்னிப்பு கேட்குறதுலையோ அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கலாம். சில பேருக்கு அவங்கள சுற்றி போராட்டம் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணன்னு தெரில. பட் அவங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யுது. ஹீ இஸ் அன் அட்ராக்டிவ் பர்சன். அண்ட் இதை வந்து அவங்களால விடவும் முடியல, ஸ்டெப்பை எடுக்கவும் முடியல. ஓகேங்களா? ஆனால் வந்து வரணும்னு நினைக்கிறாங்க. ரைட் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. தட்ஸ் குட். நைட் ஆஃப் கப்ஸ், 8 of pentacles, chariot, 2 of pentacles. Okay. ஸோ இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னா, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக அவங்களுடைய கடின உழைப்பு போயிட்டு இருக்கு. சரியா? லவ் ஆஃபர் அப்படின்றது ஒரு டைலமால இருக்கு. இப்போதைக்கு அதை பற்றி என்ன டெசிஷன் எடுக்க அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போதைக்கு எனக்கு என்ன தெரியுதுன்னா, மணிக்காக வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ அட் த சேம் டைம் ஃபோக்கஸ்டாக அவங்களால ஒர்க் பண்ணவும் முடியல, ஃபோக்கஸ்டாக இந்த லவ் அப்படின்றதையும் பார்க்க முடியல. குழப்பமான மனநிலையில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் சில பேர் நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, உங்கள் முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ அவங்க எமோஷன்ஸ் வெளி காட்டணும்னு நினச்சா கூட அது ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. கேரிங், லவ் எல்லாமே இருக்குது, ஆனால் வெளி காட்டிக்க மாட்டுறாங்க. சரியா? அண்ட் எப்படி காட்டிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க காட்டிக்கிறாங்க. பட் ரெண்டுமே ஆன் அண்ட் ஆஃப். இது சில நேரம் இப்படி கேரிங்காக காட்டுறது, சில நேரம் நான் இமோஷ்னலி டிட்டாச் அப்படின்னு காட்டுறது, சில நேரம் நான் நினைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு காட்டுறது. இந்த மாதிரி ஒரு மாற்றி மாற்றி அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கு டுவர்ட்ஸ் யூ. பாருங்க, அகெயின் கிங் ஆஃப் கப்ஸுக்கு கிங் ஆஃப் ஸ்வாட்ஸு, கிங் ஆஃப் ஸ்வாட்ஸுக்கு கிங் ஆஃப் கப்ஸ். ஓகே. 8 of wands. ஸோ மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் அது வெளி காட்டிக்கல. ஸோ மேபி உங்களை வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக மீட் பண்ணலாம் சில பேர். அதர்வைஸ் தேர்ட் பார்ட்டி மூலமாக மீட் பண்ணலாம். ஜஸ்டிஸ் வருது. ஸோ சிச்சுவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
ஐ ஃபீல் அவங்க மேபி தேர்ட் பார்ட்டி மூலமாக உங்கள் மேலே கேர் பண்ணிக்கிறது மாதிரியும் பார்க்க முடியுது. Manifesting miracles. Your dream is soon to become reality. Trust your heart and continue to follow its guidance. உங்களுக்கு என்ன வருதுன்னா, உங்களுடைய கனவு நிறைவாகும் போகுது கூடிய சீக்கிரம். உங்களுடைய இதயத்தை நம்புங்க. உங்கள் இதயம் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய காசு வந்துச்சு உங்களுக்கு. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். ஓகே, உங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் இனிமே ஆழமாக டீப்பாக போகுது. அண்ட் இந்த லவ் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு டோட்டலாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பழசெல்லாம் யோசிக்காதீங்க. ஸோ புதுசாக இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்குற மாதிரி பாருங்கள். பழசெல்லாம் சரண்டர் பண்ணிடுங்க. ஓகே, இல்லை சப்போஸ் சில பேருக்கு ஆல்ரெடி பிரேக்கப், இல்லைனா பிரேக்கப் ஐ டோன்ட் வாண்ட் இட் நினச்சிங்கன்னா, கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்கவங்கள நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பழசை கம்ப்ளீட்டாக விட்டுட்டிங்களான்னு யோசிச்சுட்டு முடிவெடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய பார்வை கிளியராக இருக்கணும். அப்போ நீங்கள் சில விஷயங்கள் உங்களுக்குள்ள எந்த ஒரு முடிவும் ஜட்ஜ்மெண்ட்டும் நீங்களாக வச்சுக்காமல் யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா? இது இப்படிதான், அது அப்படிதான் அப்படின்னே இல்லாமல் பிரச்சனையாக மட்டும் எடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவானது விஷயம் புரிய வரும். இது இப்படிதான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு யோசிச்சா சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ நம்மளுடைய இமோஷன்ஸ் தான் நம்ம லைஃப்லேயே முக்கால்வாசி பங்கு வகிக்குது. அப்போ அதை எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? நம்மளுடைய பார்வை அது மேகமூட்டை மறைக்கிற மாதிரி மறைக்கக்கூடாது. ரைட்? ஸோ ஏஞ்சல்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன சொல்கிறாங்க? 1 செகண்ட். recovery no, எதுக்கு நோ சொல்றாங்க? within next few weeks choose a new direction. கூடிய சீக்கிரம் இது ரெக்கவரி ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போதைக்கு இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் ரெக்கவரி ஆகும். கம்யூனிகேட் கிளியர்லி. ஏதாவது உங்களுக்கு மீட் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறத இங்கே பார்க்க முடியுது. ஸோ மீட் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே கிளியராக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அவங்களுமே ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் சில வாரங்களில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஓகே, abundance. Keep a positive mindset. Manifest exactly what you want. Gratitude, bliss. ஸோ ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே பாசிட்டிவான மைண்ட் செட்டை எப்போவுமே வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது மாதிரி கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு அவங்க மூலமாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷங்கள்லாம் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் கிராட்டிடியூட், நன்றி உணர்வோடு இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஹோப்பனோப்போன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஓ மை காட், எத்தனை கார்டு கீழே எழுது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கார்மிக் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சில லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான லெசன்ஸாக இருந்திருக்கலாம். ஹாப்பினஸ், எக்ஸ்பான்ஷன், ஜாய், பிளேஃபுல்னஸ், ஒன்னஸ், என்ஜாயிங் ஈச் அதர். ஸோ இனிமேல் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். பிரேக்கப், செப்பரேஷன், ஸ்டாப் த பாட்டன், சைலண்ட் ட்ரீட்மெண்ட், அபேண்டன்மெண்ட்.
looking at your photos, missing you, nostalgia, make new memories. So இந்த பிரேக்கப்ல வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க உங்களுடைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கலாம். சரியா, பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ஜாய் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா. ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மெமரியாக வருது. அண்ட் ஸோ நீங்கள் வந்து இந்த பிரேக்கப்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க போதுன்னு நான் இங்கே சொல்ல முடியும். ஸோ மேபி ஒருத்தருக்கு புரிஞ்சுட்டு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து வரும். ஸோ ஆஃப்டர் லேர்னிங் லெசன்ஸ், ஓகே, இந்த செப்பரேஷன் தான் உங்களுக்கு சில லெசன்ஸ் வந்து கற்றுக் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான மெசேஜ் கிடைக்குது. ஓகே, ஸோ pile 2, thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye. pile 3 அதெல்லாம் இந்த க்ரீன் கலர் கிறிஸ்டல் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜ் என்ன பார்க்கலாம். pile 3, please spirit, what about the feelings of pile 3 person towards pile 3? Wow, wheel of fortune, so great. உங்களுடைய இந்த பிரேக்கப் சிச்சுவேஷனை மாற போகுது. 10 of swords, 9 of wands, wow, ace of pentacles, hierophant. pile 3 நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம், ஒரு மேரேஜ்குள்ளே போகலாம். சில பேருக்கு இந்த பிரேக்கப்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு ஒரு நியூ லைஃப் அமையலாம், ஒரு நியூ மேரிட் லைஃப் அமையலாம். ஓகே, இல்லை எப்படி பார்க்கலாம், சில பேருக்கும் கிளாரிட்டி பார்த்துரும். ஓகே, இது நாள் வரையும் ஸ்டெப் எடுக்காமல் இருந்த பர்சன் வந்து இனிமேல் ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் வீல் பார்க்கலாம். என்ன மாற்றம்? 8 of swords, 9 of wands. அதான் இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்காம அவங்களே ஒரு லிமிட்டுக்குள்ள வச்சிருந்துருக்கலாம். டெவில் சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டினால வந்து ஒரு கண்ட்ரோல்ல இருந்திருக்கலாம். அது எல்லாத்துல இருந்தும் விடுபட போறாங்க. ஓகேவா, அதெல்லாம் விடுபட்டு உங்க சைடு வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. 10 of swords. ஸோ மேபி இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கலாம். அவங்களுடைய ஃபேமிலியே வந்து அவங்க முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, ஸோ இதுவரையும் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு காரணம் ஃபேமிலி நினைக்கலாம். ரைட், அண்ட் சில பேருக்கு அவங்களுடைய அம்மா ரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. வெரி ஃபியூ மதர் எனர்ஜி, வெரி ஃபியூ. ஓகே, சில பேருக்கு என்ன தோணுதுன்னா, உங்க பர்சன் என்ன நினைக்கலாம்னா, நீங்க வந்து பழசிலப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துட்டு மேபி நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து கமிட் ஆயிருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு நியூ லைஃப் அமைஞ்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு குழப்பம் கூட அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே,
சில பேருக்கு. ரீயூனியன். வாவ். ஸோ ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ரீயூனியனுக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நியூ பிகினிங். Ace of Pentacles. சில பேர் எப்படின்னா அந்த நியூ பிகினிங் வேணும்னு நினைச்சாலும் சில பேர் அவங்க ஃபாதரை நினைச்சு பயப்படலாம். அதுக்கான ஒரு மெசேஜும் இங்க கிடைக்குது. ஓகே, மூட் ஸ்விங்ஸ்லாம் அங்க இருக்கலாம். வேணும்னு நினைக்கிறது வேண்டாம், ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறது எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறது, இந்த மாதிரியா போயிட்டு இருக்கு. பட் அவங்களுக்கு வந்து ரீயூனியன் வேணும் அப்படின்றது ஒரு மனசுல இருந்தாலும் மேபி ஃபாதருக்கு வந்து பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா சில பேருக்கு இது மாத்தி மாத்தி அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்களே வந்து கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு விரும்பினாலும் இங்க நான் என்ன பார்க்குறேன்னா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் வந்து அவங்கள ஸ்டெப் எடுக்க விடாம பண்ணிட்டு இருக்கு. பட் என்னன்னா இந்த நிலை மாறும் அப்படின்றது தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருக்கோம். ஸோ லெட்ஸ் see எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு இன்னொரு பயம் இருக்கலாம். என்ன அப்படின்னா நீங்க ஆக்ஷன் எடுத்து வேற மேரேஜ் வந்து பண்ணிட்டீங்களோ அப்படின்றது ஸ்ட்ராங்கா தெரியுது. அவங்க அதை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படலாம், கவலைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. It is important right now to take a step back and spend some time alone instead of placing your focus on another. Now it's time to give to yourself. நீங்க உங்க பர்சனை பத்தி யோசிச்சுட்டே இருக்காம உங்களை கவனிக்க வேண்டிய நேரம், ரைட்டா? அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது. Give each other some space at the moment. Trust and have faith that all will work out for the best. ஸோ நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கான டைம் வந்து எடுத்துக்கோங்க. ஈவன் நீங்க அவங்களுக்குமே அவங்கள நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு எப்போ ஆக்ஷன் எடுப்பாங்கன்றதை விட கிவ் சம் ஸ்பேஸ், விட்டுருங்க. ஓகேவா? ஸோ தட் நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, உங்களுடைய கவனத்துல இருங்க. அதுவே வந்து அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணும். சரியா? அண்ட் யூனிவர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி, ஏஞ்சல்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த நியர் ஃபியூச்சர் மாற்றம் வரும். நம்ம ஏற்கனவே இங்க வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பார்த்தோம். அபண்டன்ஸ், பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், வாவ், ரொமான்ஸ், பர்ஃபெக்ட் டைமிங். ஸோ உங்களுக்கான ஒரு டைம் வரும்போது ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்குறேன் நான். ஒரு சிலருக்கு நியூ லைஃபாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். சில பேருக்கு உங்களுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த பிரேக்கப் சிச்சுவேஷன் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொண்டு வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ கூடிய விரைவில் வந்து இது நடக்கும். அபண்டன்ஸ், ஸோ லாட் ஆஃப் என்ஜாய்மெண்ட் உங்கள் லைஃப்பில் இருக்க போது. ஃபேமிலியும் சரி, மணி ரிலேட்டடாகவும் பார்க்க முடியுது. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் மணி ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி குட். ஓகே, பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், உங்கள் மனசுக்கு திருப்தியான ஒரு அமைதியான ஒரு இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்க போகுது.
sabotage, rebuilding, interrogation, repetitive, persistent, working on. Sorry. Maybe இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கலாம். இதை ரீபில்டு பண்ணுறதுக்கு உங்கள் பர்சன் ட்ரை பண்ணலாம். ஓகே, செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், ஸோ பீயிங் ஹாப்பியர். அவங்க வந்து உங்கள்கிட்ட வர வரைக்கும் நீங்கள் உங்களை கவனிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கான சாய்ஸஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான சாய்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இட்ஸ் ஸோ டஃப், ஐ நோ, புரியுது. இருந்தாலும் உங்களை நீங்கள் கேர் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நியூ ஃபேஸ், ரீகண்டல், வாவ், ரெனியூ, டிரான்ஸ்ஃபர்மேஷன், க்ரோத், சேஞ்ச் மைண்ட். மனசு மாதிரி ஃபர்ஸ்டே பார்ட் அந்த ஒரு கார்டோடய முடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இதுவரையும் பயந்து இருந்தால் இனிமேல் ஆக்ஷன் அவங்க எடுக்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக பயந்துட்டு இருந்திருக்கலாம். இனிமேல் ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்ற ஒரு தாட் கூட அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து அடுத்து ரீகண்டல், ரைட்? ஸோ ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் சேர்றதுக்கான வாய்ப்பு இங்கே பார்க்க முடியுது. பைல் 3. ஸோ ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஓகேவா? ஸோ பைல் 3. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care. Bye.